ஊழிலே இல்லாத ஒரு புனிதமான தொழில் தான் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். நானும் ஜெயிச்சு மத்தவங்களையும் ஜெயிக்க வைக்கிற ஒரே தொழில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சார். எத்தனையோ ஹவுஸ் அவங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பண்ணி எவ்வளவோ சம்பாரிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. எத்தனையோ காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க தெரியுமா? ஒரு சேல் பண்ணணும், கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி போக பேலன்ஸ் தான் சார் பே ஆஃப் கமிஷன் ஆகும். இங்க விளம்பரம்ன்ற பேர்ல உலக அழகிகளையும் சினிமா ஸ்டார்ஸையும் கூட்டிட்டு வந்து உயிருக்கு உழைக்கிற உணவுப் பொருட்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே சார் பண்றோம். வாய்வெளி விளம்பரம் மூலியமா மக்கள் நேரடியா சந்திச்சு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். சினிமாக்காரங்க விளம்பரத்தை நடிச்சு வாங்குற சம்பளத்தை நாங்க உழைச்சு வாங்கிட்டு இருக்கோம் சார். இந்த பிசினஸ் லீகலா எத்திக்கலா ஹலாலான முறையில பண்ணிட்டு இருக்கோம் சார். மோரை தெரு தெருவா கூவி கூவி வித்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல பொருள். சாராயத்தை மூடி மறைச்சு வித்தாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா அது கெட்ட பொருள். நல்ல பொருள் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் சார். ஆனா நினைச்சு நிற்கும். அதே மாதிரிதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும். இப்ப கோஷம் போடுறவங்களாம் நாளைக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவான் சார். ஊழிலே இல்லாத ஒரு